கார்த்தியின் சேனல் பார்க்குறவங்களுக்கு அனைவருக்கும் திங்கட்கிழமை காலை வணக்கம்ப்பா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னோடய கூட பிறந்த சகோதரன்கள் இவனுக்கு 2 பேரும் என் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலே நாங்கள் இவங்களுக்கு ஒரு மரியாதை மதிப்பு வச்சுருக்குறோம். ஏன்னா ஒரு விஷயம்னா எனக்கும் சரி, எங்கள் வீட்டில் கார்த்தி ரொம்ப உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்கும் போது இவங்க ஒர்க் ஷாப்பில் இருக்கிற பசங்க தான் எல்லாருமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் அவங்க கூட பிறந்தவங்க எப்படா என்னடா நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நல்லா பார்த்துக்கிட்டாங்க எங்கள் வீட்டுக்காரங்க. அதே மாதிரி இப்போவும் எனக்குன்னா ஒன்றுன்னா ஓடி வந்துடுவாங்க. இப்போ ஒரு வேலை செய்ய முடியலன்னா பாருங்கள், எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. இது உங்கள் பேர் ராமு, நல்லா பாருங்கள். இது என் தம்பி, இவனும் என் தம்பி தான். என் குழந்தைகளாட்ட என்ற குட்டி பையன் பாருங்க, கார்த்தி விட்டு போட்டு போன மிகப்பெரிய சொத்து. அவனோட உசுரில் தான் அவனோட ஆத்மா கலந்துருக்குது. இது ஏன் உங்கள் வீட்டை தெரிவிக்கிறேன்னா, யாரும் இல்லாமல் அனாதையாட்டெல்லாம் நாங்கள் இல்லை. எங்களுக்கு ஊரே இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே எங்கள் ஒர்க் ஷாப்பில் இருக்கிற எல்லா பசங்களும் எனக்கும் என் குழந்தைகளுக்கு இருக்கிறாங்க. எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலே இவங்க எனக்கு ஒரு படி அதிகம்தான். அந்த முருகப்பெருமானுக்கு நான் மிகப்பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன். காலம் பூரா அவருக்கு இந்த பிறவியில் முருகனுக்கு நான் மிகப்பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன். இவங்கெல்லாம் எனக்கு கிடச்சதுக்கு. பேசுடா. சரி, எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆமாம், சொல்லிடு. கார்த்தினாக்கு எங்கள் பெரிய அக்காவுக்கு நாங்கள் எப்பவுமே இருப்போம். எல்லாரும் பூமியில் நல்லா இருப்போம். ஆமாம், நல்லா இருக்கணும். தாய் மக்கள் நல்லா உழைக்கணும். சாமன் சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கும். அவ்வளோதான் என்னோட. ஆமாம், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வரவங்க தான் மனிதன்கள். எதிர்பார்ப்போடு இவங்க போனால், நான் என் தம்பி என்னை விட்டு போட்டு போனால் நம்ம எப்படி உங்ககிட்ட காசு வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் கொண்டு வந்து செய்கிற உதவி தான் பெரிய உதவி. அது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி உறவே தேவையில்லை. நம்மக்கிட்ட அன்பாக பாசமாக இருக்கிறவங்ககிட்ட மட்டும் பண விஷயம் அடிப்படைக்கு தேவைதான். ஆனால் அந்த நம்ம எதிர்பார்ப்பு இல்லாமல் வந்தால் நம்மளுக்கு குண்ணி கொடுக்குறக்கு மனசு வரும். என்னங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு கொடுப்பாங்கன்ட்டு நாங்கள் வந்தோம்னா அது வேஸ்ட்டு. நாம் இல்லாதவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். சரி, கருவாயின்னு கட்டலாம். கருவாயா இங்கே பாருங்கள், இது ஒரு சொத்து, இது ஒரு சொத்து. எங்களுக்கு எங்ககிட்ட ஒரு 4 சொத்து இருக்குங்க. இவங்க 4 பைரவர்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய கமெண்ட் பண்ணுங்கள். 4 ஜீவராசி இருக்காங்க. சரி மக்களே, நன்றி நன்றி நன்றி.